நம்பிக்கையின் நாயகன் இயேசு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். இவள் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. தன் வாழ்வில் பாசத்தையோ பாராட்டலையோ அன்பையோ அரவணைப்பையோ அறிந்ததும் இல்லை. தன் வாழ்வில் இதை அனுபவித்ததும் இல்லை. வீட்டில் பெற்றோரிடமும் பள்ளியில் ஆசிரியரிடமும் உருட்டலும் மிருட்டலுமான பற்சக்கரத்தில் சிக்கி பழுதாகி நின்றவள்தான் இந்த சின்ன ரோஸ்லின். அவளை ரோசி என்று அழைப்பர். அன்பிற்காக ஏங்கி நின்ற இவள் தன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி 1ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தவளுக்கு கவிதை வடிவில் காதல் அன்பு வந்தது மலரோவியனிடமிருந்து. கவிதையை வாசித்த ரோஸ்லின் கரைந்து போனாள் அந்த கவிதை அன்பில். செங்காந்தள் தழுவிய செந்தணல் நிறமே, செந்தணல் நிறமேற்ற விடிக்காலை சுடரே, செந்தணல் நிறமேற்ற விடிக்காலை சுடரே, விடிக்காலை விழித்தெழுப்பும் வெண்பனி மலரே, வெண்பனி மலரிசைக்கும் இன்ப குளிர் காற்றே, வெண்பனி மலரிசைக்கும் இன்ப குளிர் காற்றே, இன்ப வழி சிலிர்க்கும் கார்முகில் திரளே, கார்முகிலே கண் கலங்கும் அன்பெனும் மழையே, மழைக்கு வழிகாட்டும் ஒளிக்கீற்று மின்னலே, மழைக்கு வழிகாட்டும் ஒளிக்கீற்று மின்னலே. இதை வாசித்த அவளது மனம் பட்டாம்பூச்சியாக பறக்க, உடலோ சிலிர்த்து இதயத்தில் மகிழ்ச்சி பூம் என வெடித்தன. வீட்டிலும் சென்று அம்மாடியோ இது என்ன பரவசம் என்று சிந்தித்து சிந்தித்து எப்போதும் இதையே யோசித்து கனவுலகிலும் மொபைல் மோகத்திலும் அமிழ்ந்து கொண்டிருந்தவளை அவளது பெற்றோர் கூட கவனிக்கவில்லை. ஆனால் காலேஜில் அவளது ஆலய தோழி ரீனா இவளை நன்கு கவனித்தாள். சிரித்துக்கொண்டே ரோசியிடம், என்னம்மா, யார் அந்த ரோமியோ என்றாள். சில கெட்ட நண்பர்கள் ஏதேன் தோட்டத்து 3வது விருந்தாளியைப் போல, ஏய் ரோசி, அவனை பாரு, உன்னையே பார்த்துட்டு இருக்கான்னு உசு பேற்றி விட்டனர். மாலை நேரம். கல்லூரி பேருந்தில். பேருந்து முழுவதும் சினிமா வாசம். நடிகர் நடிகைகளைப் போல சிகை அலங்காரம், உடை, காதல் பேச்சு, சினிமா பாடல்கள் என்று நடிப்பவர்களை பின்பற்றுகிற உலகம். இதை பார்த்து 3 மணி நேரத்தில் முடிவடையும் நீர்க்குமிழியல்லவா இது, நிரந்தரமல்ல என்று ரோசி யோசிக்கவில்லை. நிரந்தரமற்ற காணல் நீர் போன்ற இந்த அன்பு பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. நீண்ட நேர பல நாள் இரவு சாட்டிங்கும் தொடர்ந்தது. பிறகு ஒரு நாள் மலரோவியன் ரோசியிடம் கேட்டான், நீ என்னை நேசிப்பது உண்மையானால் நீ என்னிடம் வீடியோ கால் பேசு. வக்ர புத்தியோடு அவன் சொன்னதை கேட்டு ரோசிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் மனதின் கொடிய வக்கரம் வார்த்தைகளில் வெளிப்பட்டதைக் கண்டு விக்கித்து போனாள். அவனது கோரிக்கையை அவள் முற்றிலும் நிராகரித்தாள். இருந்தாலும் அவள் நிம்மதியை இழந்தாள். தூக்கத்தை தொலைத்தவளானாள். மலரோவியன் அவளிடம் நேரடியாகவோ போனிலோ அடுத்து ஒரு நாள் கூட பேசவே இல்லை. ஆனால் அவன், நீ என்னை நேசிக்கவில்லை என்று தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்பில் கார்ட்டூன் எமோஜிஸ் அவளுக்கு அனுப்பிக்கொண்டே இருந்தான். இதனால் ரோசிக்கு அவனது பாராமுகம், பேசாமை, இந்த இரண்டும் அவளை செத்துவிடலாம் என்ற சிந்தனைக்கு தள்ள முயற்சித்தது. போதாதற்கு உசுப்பேற்றும் தோழிகளின் கேலி பேச்சு வேறு. மறுபுறம் பெற்றோரின் அரவணைப்பும் இல்லை. என்ன செய்வதென்று அறியாது திகைத்தாள். மறுநாள் கல்லூரியில் ஆலய தோழி ரீனா மதிய உணவு இடைவேளையில் ரோசியிடம் சென்று, நாம் இருவரும் ஒரு 5 நிமிடம் ஜெபம் செய்வோமா என்றாள். கோபத்தோடு கவலையில் இருந்த ரோசி, பொடி, நானே நடைப்பணம் போல இருக்கேன், பேரண்ட்ஸும் என்னை கவனிக்கிறதே இல்லை, நீ வேற இதில் ஏசுநாதர் அது இதுன்னு என்று பொரிந்து விட்டாள். ரீனா நிதானமாக, நீ வா, ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க அழைத்து சென்று ஜெபித்தார்கள். அன்று மாலையில் வீடு திரும்பும்போது கல்லூரி பேருந்தில் ரோசி அவள் அருகில் அமர்ந்திருந்த 1ஆம் ஆண்டு மாணவியை பார்த்தாள். அவள் மிகவும் அழகாய் இருப்பவளாகிய தாமரை என்ற மாணவி. மொபைலில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தாள். ரோசி அவளிடம், உன் பெயர் தாமரை தானே, நீ என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபோனில் சர்ச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா. அதற்கு அவள் ரோசியிடம், அக்கா, செங்காந்தள் மலர் எப்படி இருக்குன்னு சர்ச் பண்ணுறேன் அப்படி என்று சொன்னாள். ரோசி திகைப்புடன் ஏதோ உணர்வு பெற்றவளாய், யாரேனும் கவிதை உனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா.
தாமரை வெட்கத்தில் முகம் சிவந்து கிசுகிசுப்பாக, ரோசி அக்கா, உங்கள் செகண்ட் இயர் மலரோவியன் தான் கொடுத்தாங்க, ரொம்ப அன்பானவங்க, நாங்கள் பெஸ்ட் லவ்வர்ஸ் அக்கா. அவள் பேச 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 நினைவலைகளால் தடுமாறி கண்ணீர் கடலில் அமிழ்ந்து போனாள் ரோஸ்லின். மறுநாள் காலேஜ் கேண்டீனில் ரீனாவை பார்த்தாள். ரோசி நேற்று மாலையில் கல்லூரி பேருந்தில் நடந்ததை ரீனாவிடம் கூறினாள். என்னுடைய காதல் உண்மையானது, நான் உயிரை கூட கொடுத்துருப்பேன் ரீனா அப்படின்னு ரோசி சொன்னான். ரீனா கனிவாக ரோசியிடம், இந்த மாதிரி நபர்கள் மலருக்கு மலர் தாவும் வண்டுகள், ஏற்கனவே அவனுக்கு பல தோழிகள், நல்ல வேளை நீ தப்பின. காதல் என்பது பசி தாகம் போன்ற ஒரு உணர்ச்சி மட்டுமே. உண்மை அன்பு தன் துணைக்கு தீங்கிழைக்காது, கெட்டதில் மகிழ்வடையாமல் நல்லதில் மட்டுமே மகிழும். உன் வாழ்வை சீரழித்து உன் பெற்றோரிடம் பணம் பறிப்பதுதான் அவனது நோக்கம். ஆனால் கடவுள் உன்னை காப்பாற்றிவிட்டார் ரோசி. ஏற்ற துணை வருமட்டும் அலைப்பாயாமல் ஜெபத்தில் நீ நிலைத்திரு. காதல் என்பது பப்பாளிக்காய் போன்றது. அதை சாப்பிடுவதற்கு அந்த பப்பாளிக்காய் பக்குவம் பெற வேண்டும், கனிய வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய வாய் வெந்து போகும். இதை போலவே ஏற்ற காலத்திற்கு முன்பாக பள்ளியிலும் கல்லூரி பருவத்திலும் கவர்ச்சியையும் கவிதையையும் நம்பி காதலிக்க கூடாது ரோசி. நான் வந்து உன் பெற்றோரிடம் பக்குவமாக கூறுகிறேன். ரோசி பெற்றோரிடம் ரீனா பேசினாள். ரோஸ்லின் பெற்றோர் உணர்ந்தனர். அங்கு அன்பு பிறந்தது, மகிழ்ச்சி வெள்ளம் பாய்ந்தது. ஆம், நிலையான அன்பு ஒன்று உண்டு, அது இயேசுவின் அன்பு மட்டுமே. இந்த உலக மனிதர்களின் அன்பு, ஏன் நம் பெற்றோர் நண்பர்களின் அன்பு கூட மாறலாம். மாறாதது நம் இயேசுவின் அன்பு. சிந்திப்போமா? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆம் வாலிபனே, உன் பாவ வாழ்வை நிலையான சந்தோஷம் தரும் இயேசுவை நம்பி ஒப்புக்கொடு. உன் பாவ வாழ்வு மாறும். நிலையான அன்பு நிச்சயம் உன்னோடு. ஆம், நம்பிக்கையின் நாயகன் இயேசு என்றும் உன்னோடு. God bless you.